வெல்கம் டு ஹரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் வீக்லி ஸ்டடி பிளான். ஃபஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான், இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 5லேருந்து ஜனவரி 11 வரையும், அதாவது மண்டே டு சண்டே வரையும். இதில் எடுத்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ். இதில் பார்த்திங்கன்னா நெடுவி நான் 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின், அன்னமையா என்ற பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், பெருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் ஒரு தோணி பண்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. 3மே 8 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ். இதில் போன வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் எடுத்தோம், இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 2.4, 2.6 பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.9, 2.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.14 வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.15, 2.17, 2.16, 2.42, 49 பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 49, 55. அடுத்தது 2.58. எக்ஸைஸில் 2.1ல் ஃபஸ்ட்டு செகண்டு 8th, 2.2ல் 3rd 4th, இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.3ல் 4, 5, 6, 7. 2.4ல் 4ம் 5ம் 4 பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.5ல் 4, 5, 6, 8, 9. 2.7ல் 3, 4, 5, 7. 2.8ல் 4th ஃபஸ்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.9ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம், செகண்டு 3rd. இது எல்லாமே 2 மார்க்ஸ் சம். 5 மார்க்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளானில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே 35 சம்ஸுக்கு மேலே இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளானில் நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கிற 5 மார்க் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ். இதில் எடுத்துருக்க கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ். போன வாரம் நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தோம், இந்த வாரமும் ஃபிசிக்ஸ் தான். இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன், நெட்டலை என்றால் என்ன? வாட் இஸ் ஏ லாங்கிடியூனல் வேவ்? செகண்ட், தோற்ற வெப்ப பிரிவு குணகம் என்றால் என்ன? வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பென்சஸ்? தேர்ட் ஒன், வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? Why does the sky appear blue in color? Fourth one, நியூட்டனின் 2ஆம் விதியினை கூறுக. ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. ஃபிஃப்த் ஒன், எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக. ரைட் எனி 2 அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. இது பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 5 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன், கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. டிஃபரன்சஸ் த ஐ டிஃபெக்ட், மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. செகண்ட் ஒன், ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். தேர்ட் ஒன், அவகாட்ரா விதியின் பயன்பாடுகளை எழுதுக. ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ராஸ் லா. ஃபோர்த் ஒன், நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்சியா வித் த எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் ஒன், இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின் சாதனங்களின் பெயர்களை கூறுக. ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேம் எனி 2 டிவைஸ் விச் ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். சிக்ஸ்த் ஒன், விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி. ரெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். செவன்த் ஒன், மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன? ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்? வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்? எய்த் ஒன், ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இது 8மே பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஸ்டின், நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு 5 7 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 4 7 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன், உந்த மாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. இது பார்த்திங்கன்னா 4மே கொடுத்து உங்களுக்கு 7 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் அன் எக்கோ? ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஆஃப் ஃபார் ஹியரிங் அன் எக்கோ. வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ? ஹவு கேன் யூ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ? இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3rd கொஸ்டின், மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகு யாது? வரையறுக்கவும். மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை மின் சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட்ஸ். Which instrument is used to measure the electric current? How should it be continued in a circuit?
Fourth one, very important question. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. Explain the construction and working of a compound microscope. இதுவும் 7 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது சோஷியல் சயின்ஸ். இதில் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 மார்க்கில் இந்த வாரமும் 2 மார்க்கில் 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் வார்? சீனோ ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? செகண்ட் ஒன், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம்? முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? தேர்ட் ஒன், டிஃபைன் டாலர் இம்பலிசம். டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. ஃபோர்த் ஒன், நேம் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். பிரிட்டன் வுட்ஸ் இரட்டைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஃபிஃப்த் ஒன், வாட் யூ நோ ஆஃப் பாக்தாத் உடன்படிக்கை பற்றி அறிந்ததை எழுதுக. சிக்ஸ்த்து, ரைட் எ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக. செவன்த் ஒன், டிஸ்கிரைப் த ஜாலியன்வாலாபாக் மசாக்கர். ஜாலியன்வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். எய்த் ஒன், வை வாஸ் சைமன் கமிஷன் பாய்காட்டட்? சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன்? நைன்த் ஒன், ரைட் எ நோட் ஆன் த திருநெல்வேலி அப்சரிங். திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. 10th ஒன், எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் எ ஃபெமினிஸ்ட். பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. இது பார்த்திங்கன்னா 10th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். இது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். போன வீடியோவில் 8 மார்க் வந்து 3 எடுத்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் த சர்க்கியூம்ஸ் த லெட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். செகண்ட், அக்கவுண்ட் ஆஃப் த அவுட்பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவால்ட் இன் 1806. வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. தேர்ட் ஒன், டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857. 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். ஃபோர்த் ஒன், எக்ஸமைன் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு எ மாஸ் லீடர். காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும். ஃபிஃப்த் ஒன், எஸ்டிமேட் பெரியார் ஈவிஆர்ஸ் டிசைவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு தீர்மானகரமான ஈவேரா பெரியாரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். இது 5ம் பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். போன வீடியோவில் 3. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டலாக 8 கொடுத்துருக்கேன். 8 மார்க் கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் டாப்பர் ஆகலாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும்தான். ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டடி பிளானை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டன்னுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.